எழுந்திருச்சு வந்து அன்பு உள்ளங்களோட பழகி பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுவிப்பது ஒன்றே விரதமாக கொண்டு செய்யும் பொழுது சத்தியமாக அந்த அனுபவம் கிடைக்குதுங்க. உட்காந்து தியானம் பண்ணும்போது கிடைக்குதோ எதுவோ எனக்கு கிடைக்கல ஐயா. ஆனா வேலைக்காரமா வந்தாங்கன்னா அம்மா முடிச்சிட்டீங்களா, இல்லைங்க வரேன், அவங்களுக்கு வரும்போது ஃபுல்லாக காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ளார இல்லை சாப்பிட்டு கழுவி உட்கார வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அழுப்பும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்குது பாருங்க. சங்கத்துக்கு போய் ஒரு சுண்டலும் ஒரு சக்கரை பொங்கல் எடுத்துன்னு போது அகவல் படிக்கிறவங்களுக்கு அதை ஒரு தொல்லையில வச்சு பரிமாறும் போது கிடைக்கிற இன்பம் இருக்குது பாருங்க. சொல்லுவாரு, ஒரு வயசானவர் எங்க சங்கத்துல இருந்தாரு, அவர் பேர் அங்கமுத்து. சிந்தை மயங்கி தேங்குகின்ற நாயேனை முந்தை வினைத்து தொலைத்து உன் முழுக்களருக்கு ஆளாக்கி நிந்தை நொந்து நெகிழ வைத்தல் நீதியதோன்னு பாடுறாரு. அப்போ சிந்தை மயங்கி தேங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து, அப்போ சஞ்சுதான் பிராப்தம் ஆகாமியான சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. இப்படி பழைய வினை பழைய பிறவியிலலாம் சேர்ந்து வந்தது முதுகுல பெரிய மூட்டையா இருக்குதுங்க. அது கூட இந்த பிறவியில சேர்க்கறது அப்புறம் இனிமே வந்து சேரக்கூடியது இந்த முந்தை வினை முழுதும் தீர்க்க சொல்றாரு பெருமான். எவ்வளவு அற்புதமா சொல்றார். அப்ப அந்த வினை முழுவதும் நமக்கு அற்று போகணும்னா என்ன செய்யணும்? ஜீவகாருண்யத்தையும் பரோபகாரத்தையும் இரண்டு கண்களாக கொண்டு, எப்படி துணியில் பட்ட அழுக்கு சோப்பும் தண்ணியும் போட்டு கசக்கும் பொழுது போயிடுதோ அது மாதிரி இந்த ஆன்மாவை ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த மாயையெல்லாம் அழுகெல்லாம் போய் நாம தூயவர்களாக இருக்கணும்னா சக்தி விசாரம் பண்ணணும், பரோ உபகாரம் பண்ணணும். சும்மா யாராவது சோறு கொடுப்பாங்களான்னு நம்ம சாப்பிட்டுக்குவோமா, யாராவது துணிமணி கொடுப்பாங்களான்னு நம்ம கட்டிக்குவோமா, யாராவது ஏதாவது சுகங்களை கொடுப்பாங்களான்னு நம்ம அனுபவிப்போம்னா சத்தியமா நினைக்க கூடாது. நாம முயற்சி பண்ணி எப்படியாவது ஜீவர்களுக்கு பசியாற்றுவிக்கக்கூடிய பணியை செய்யணும்னு பெருமான் நம்மளுக்கு சொல்றார். அதனால இந்த பசியாற்றுவிக்கின்ற பணியை நாம செய்யணும். தினம் நாம ஐயா இல்லையா கொஞ்சம் நான் அனுபவத்தை சொல்லிடுறேன். பசியாற்றுவிக்கக்கூடிய பணியை நாம செஞ்சோம்னா சத்தியமாக நமக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். இதுதான் உண்மை. இதை வாழ்க்கையில நீங்க இனியாவது அனுபவிக்கணுங்க. தயவு செய்து உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கின்றேன். நாம ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 10 காசு இல்லையா, 1 ரூபாய் அப்படி நீக்கி பசியாற்றுவிக்கக்கூடிய செயலை நாம செய்யணும். உயிருக்கு ஊதியம் கொடுக்கணுமா? பொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழுமா. இதையெல்லாம் நாம அருட்பாவில் படிச்சு அதையெல்லாம் நாம நெஞ்சுக்குள்ள நிறுத்தி திருக்குறளையும் அருட்பாவையும் செவ்வனே படித்து நாம வாழ்க்கையில பின்பற்றணும். நாம ஜோதி பார்க்க போறோம் பாருங்க. இந்த பக்கம் சூரியன் வருது, அந்த பக்கம் சந்திரன் மறையுது, இங்க ஜோதி காட்டுறாங்க. நாம கிட்ட வடகலை தென்கலை சூரியன் சந்திரன் இருக்குது, நடுவுல ஜோதி இருக்குது. இந்த உணர்வோட போய் நின்று அதிகாலையில முதல் ஜோதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்ம லாபம் கிடைக்கும். நாம நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழணும்னா ஜோதி ஒன்றையே நினைவு என்ன பண்ணுவீங்க? சுகம் பெற. நமக்கு சுகம் தானே வேணும்னு இந்த வாழ்க்கையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நினைக்கணும். நாம நினைக்கும் பொழுது ஜோதி ஒன்றையே நினைவின் சுகம் பெற விளைவீர்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சுகமான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஜோதி ஒன்றுதான் கடவுள். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறாங்க. ஒரு பொல்லாத